டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோயாளிகள், சர்க்கரை எனக்கு வந்து ரத்தத்தில் அதிகமான சர்க்கரை அளவு இருக்கு, பிளட் டெஸ்ட் பண்ண போறேன். நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணும்போது எப்படியெல்லாம் நம்மளை தயார்படுத்தி கொண்டு அந்த பிளட் டெஸ்ட் நம்ம வந்து ரத்த பரிசோதனை செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உணவு முறையில அதிகமான கவனம் செலுத்தணும். ஒரு சிலருக்கு நம்ம உடல் வாகுவே எப்படி இருக்கும்னா, நார்மலா வந்து சுகர் சாப்பிட்டாலும் சரி, அது வந்து கொஞ்சமா பாடி வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு சுகர் லெவல் வந்து நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல கொஞ்சமா ஒரு வேளை தாங்க ஒரு சுகர் போட்டு ஒரு காஃபி குடிச்சேன். பட் சுகர் லெவல் இவ்ளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சே எனக்கு, அவ்ளோ சென்சிட்டிவா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சர்க்கரையோட அளவு ஒவ்வொருத்தருக்குமே வேறுபடுது அப்படின்னு சொல்லலாம். சிலர் வாக்கிங் போயிட்டே இருப்பாங்க, எனக்கு வந்து சுகர் குறையவே இல்ல. இல்லன்னா ஒரு சிலர் வந்து நார்மலா தான் இருப்பாங்க. பட் மெயின்டெயின் ஆகுது. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல்ல தான் இருக்கு. 120, 150க்குள்ளேயே கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. இப்படிலாம் சொல்லுவாங்க. இதற்கு என்ன செய்யலாம்? எந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம்ன்றதும் நம்ம சொல்றோம். பொதுவாக நம்ம பிளட் சுகர் லெவல் அதிகமாகுதுன்னா, ஒரு சிலருக்கு அதிகமாகுது, ஒரு சிலருக்கு அப்படியே நார்மலாவே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கே. இதற்கு காரணம் நம்ம உடலோட வாகு, அதாவது அந்த தாதுக்கள் 3 தாதுக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த வாதம், பித்தம், கபம் இத பொறுத்து நம்ம உடல் எந்த மாதிரியான தாதுவ அடிப்படையாக வைத்து இருக்கோ, அத வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி அந்த மாதிரியான உணவுகள், உடற்பயிற்சிகள், மருந்துகள் அப்படி நம்ம எடுத்துக்கணும். இப்போ பொதுவாக சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் வாதம் அதிகமாக இருந்து சர்க்கரை நோய் இருந்தால் சில அறிகுறிகள் தெரியும். ஏன்னா ரொம்ப வந்து தாகமா இருக்கிறது, உடல் வறட்சியாக இருக்கிறது. திடீர்னு வந்து உடல் பருமன் அதிகமாகும். ஏன்னா வாத நீர் உடல்ல கோக்க ஆரம்பிக்கும். சர்க்கரை நோயாளிகள் நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது வெயிட் ரொம்ப தொள தொளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி கோத்த மாதிரி தான் இருப்பாங்க. வாத நீர் உடல்ல சேரும்போது சிலருக்கு சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான உடல்வாகு ஒரு சிலருக்கு இருக்கும். இதுவே பித்தம் எனக்கு வந்து அதிகமாயிடுச்சுங்க, பித்த உடலினராக இருக்கும்போது சர்க்கரை நோயும் நமக்கு இருக்குன்னா, அதற்கு ஏற்ற மாதிரியான சில அறிகுறிகள் தெரியும். யூரின் போகும்போது சிலருக்கு வந்து எரிச்சலாகவே இருக்கும். இதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா மதுமேகம் அப்படின்னே பேர். இனிப்பு நீர் அதுல வந்து கலந்து வெளியேறும். யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு பிளஸ், டபுள் பிளஸ், ட்ரிபிள் பிளஸ் அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். பித்தம் அதிகமாக இருக்கும்போதும் நமக்கு பித்த உடலினராக இருந்து சுகர் அதிகமாகும் போது இந்த பிரச்சனை வந்து ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, உடல்ல வந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறது, நாசியா, வாமிட்டிங் சென்சேஷன், சீக்கிரமாக நமக்கு வந்து பசியே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு, இது எல்லாமே தெரியும். இதுவே கபமாக இருக்கும் பொழுது நம்ம உடல் குளிர்ந்த தன்மையோடு சுகரும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். எந்த மாதிரியான உணவு எடுத்தாலும் நமக்கு சரியா டைஜஷன் ஆகாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். அப்ப எந்த தேகத்தை பொறுத்து நம்ம உடல் இருக்கு. இப்ப ஹெரிடிட்டியா நமக்கு வந்து சுகர் வருது அப்படின்னா, அப்போ நம்ம பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்ததோ அதை நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறை, வாழ்வியல் முறைகளை நம்ம ஃபாலோ பண்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எந்த மாதிரி நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கணும்? சிலர் வந்து டயட், அப்படி உணவு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மெடிசனே எடுக்கலைங்க, நிறைய பேர் சொல்ற விஷயம். நான் மெடிசனே எடுக்கல, டயட்லயே ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 1 வாரமோ 10 நாளோ கரெக்டா டயட் ஃபாலோ பண்றோம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவு முறைய வந்து ஃபாலோ பண்றத விட்டுட்டு, நம்ம என்ன பண்றோம்னா நார்மலான ஒரு டயட்ட வந்து ஃபாலோ பண்ணிட்டு, திடீர்னு அப்போ ஒரு நாள் டெஸ்ட் எடுக்கிறோன்னும் போது தான் அது அதிகமா காட்டுறத உணர்ந்து, ஐயோ இவ்வளோ நாள் நம்ம டயட்ல இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே, முன்னாடி நார்மலா தானே இருந்துச்சு, எப்போ நம்ம வந்து மாத்தணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நம்ம பிளட் டெஸ்ட் பண்றோம்னா நெறைய பேர் அலர்ட் ஆயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நாளைக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா, இல்ல 2, 3 நாள்ல பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னும் போதே, அதுக்கப்புறம் திரும்ப வந்து கரெக்ட்டா டயட் ஃபாலோ பண்ற மாரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. காலையில வாக்கிங் போறதோ, இல்ல டயட் மார்னிங்ல வந்து நம்ப உணவுகள எந்த மாதிரியான சாப்பிடணும், இல்ல அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாம, அந்த மாதிரி எல்லாம் இருந்து அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி வேண்டாம். பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா, நார்மலா நம்ம இருக்கிற மாதிரியே இருந்து, அன்று ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து ஃபாஸ்டிங்லோ, இல்ல போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் லெவலோ நம்ம எடுத்துக்கலாம். பிளட் சுகர் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம், முன்னாடி நாள் இரவுலாம் வந்து பார்த்தோம்னா, கரெக்ட்டா டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 12 மணி, 1 மணிக்கெல்லாம் ஃபுட் எடுத்து சாப்பிடுறது, இல்ல கிடைக்கக்கூடிய உணவுகள வந்து எடுத்து சாப்பிடுறது. இந்த மாதிரி ஒரு டயட் மெயின்டெயின் பண்ணாம,
பிளட் சுகர் எடுக்கிறப்ப மட்டும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா, ஸோ கரெக்டாக அந்த டைம்ல காட்டினாலும் மற்ற சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே தான் இருக்கும். அப்போ சுகர்னால வரக்கூடிய டயர்ட்னஸோ இல்லை மூச்சு வாங்குதல் பிரச்சனையோ உடல் பருமனோ நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அது சரி செய்யறதுக்கான மருந்துகளும் நம்ம எடுக்காம தவற விட்டுருவோம். அப்போ பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது சரியான ஒரு வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு, எப்படி நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சரியான ஒரு டயட்லாம் எடுக்கிறோமோ, மற்ற நாளும் சரியான ஒரு டயட் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அதே மாதிரி சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொடர்ந்து நமக்கு வந்து அந்த உடல் எரிச்சல் இருக்கிறது, கால்கள்ல நரம்பு பிரச்சனை இருக்குன்னா, அதற்கேற்ற மாதிரி நம்ம நரம்புகள் எந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளா இருக்குன்றதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்து இமிடியேட்டா அதற்கான சிகிச்சைகளை நம்ம ஃபாலோ பண்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ காலையில எந்திரிச்சு நம்ம வந்து இந்த உணவுகளை சாப்பிட்டா சர்க்கரை நோய் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக குறையும். அதுக்குதான் நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடிய இந்த நாவல் கொட்டை குடிநீர் மாதிரியான மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். குடிநீர் அப்படின்னாவே சித்த மருத்துவத்துல கஷாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். மூலிகை கலவைகளை என்ன பண்ண போறோம்னா தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிக்கிறது தான் நம்ம வந்து குடிநீர் கஷாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு நாவல் கொட்டை சூரணமோ இல்லை ஆவாரை குடிநீரோ இல்லை மதுமேக சூரணம், மதுமேக குடிநீர் சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசனே இருக்கு. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி காலையில குடிச்சிக்கிட்டே வரணும். இது வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் கிடையாது, தொடர்ந்து வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். டெய்லியுமே ரெகுலரா காலை இரவு 2 நேரமும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம்னா எந்த மாதிரியான டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாஸ்டிங்ல எடுக்கணும், ப்ரோஸ்பாண்டியல் எடுக்கணும், HbA1c 3 மாதங்களுக்கு ஒரு முறை எடுக்கணும். ஸோ அந்த 3 மாதங்களுக்கு ஒரு முறை எடுக்கும்போது தான் நம்மளுடைய ஆர்பிசி செல்ஸ் எந்த அளவுக்கு எவ்வளோ ரேஷியோல நமக்கு வந்து அந்த பிளட் சுகரை வந்து கேரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ 3 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து கரெக்டாக அந்த HbA1c லெவல் பார்த்துக்கணும். இது வந்து அதிகமாக 7 தாண்டியோ 8, 9 நிறைய பேருக்கு 12 வரைக்கும் கூட போயிடும். அதெல்லாம் ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக நமக்கு வந்து ஒரு அலர்ட்னஸ் வந்தே ஆகணும். ஏன்னா கண் பார்வை பிரச்சனையோ இல்லை கால் நரம்பு பிரச்சனையோ சிறுநீரகங்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து கவனமாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பதிவில் சர்க்கரை நோயாளிகள் அடிப்படையில் செய்யக்கூடிய தவறுகள், பிளட் டெஸ்ட் எந்த மாதிரி எடுக்கணுன்ற மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.